ஜியாங்கிற இந்த பொண்ணு கண் பார்வை இழந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற தன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்க போறா. அவனுக்கு கண் தெரியாட்டையும் இவன் வந்திருக்கிற பிரசன்ஸ் உணர்ந்து ஜியா நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்க. உடனே இவ அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு உன்ன மாதிரி ஒரு பிளைண்ட் கூடலாம் என்னால வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்கறா. ஜியா நீ என்ன பேசுறா, இதுக்காகவா என்னை விட்டுட்டு போறாங்கிற, எனக்கு ஒரு டோனர் கிடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா என்னால பார்க்க முடியும், இந்த நிலைமையில என்னை விட்டுட்டு போயிடாதானே ரொம்பவும் கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா இவ அதை கேட்கவே இல்லை. அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறா. வெளியில வந்தவ பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்திருப்பா. அவளை செக் பண்ணி பார்த்த டாக்டரும் அவளுக்கு டெர்மினல் கேன்சர் இருக்கு, இன்னும் 1 இயருக்கு மட்டும்தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் தான் இறந்து போக போறது தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா தன்னையே நினைச்சா அவன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிப்பா, ரொம்பவும் கஷ்டப்படுவான்னு நினைச்சுதான் அவனே தன்னை வெறுக்கிற மாதிரி பண்ணணும்னு அவன்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவனுக்கே தெரியாம தன்னுடைய கண்களையும் அவனுக்காக டொனேட் பண்றா. இவளால அவனுக்குமே பார்வை கிடைக்குது. பார்வை கிடைச்ச அடுத்த செகண்டே தன்னுடைய மனைவியை பக்கம் தான் ஓடி வரா. ஆனா இவளோ தான் மேல அவனுக்கு இன்னும் வெறுப்பு வரணுங்கிறதுக்காக அவன் வர நேரமா பார்த்து இவ ஃப்ரெண்டை வர வச்சு அவன் கூட சீட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவனும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளை ரொம்ப மோசமா பேசி அவளை வெறுக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகுது. அவனுக்கும் வேற ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆகுது. கடைசியே இவ இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிய வர. எல்லாத்தையும் நினைச்சு எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோமேனு பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்கான். ஸோ இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.